வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். தமிழ்நாட்டுல பல நலத்திட்ட உதவிகள் மக்களுக்காக அரசாங்கம் வழங்கிக்கிட்டே இருக்கு. அதுல விதவைக்கு பென்ஷன் திட்டம் குடுக்குறீங்க. ஊனமுற்றோருக்கு பென்ஷன் திட்டம் குடுக்குறீங்க. விவசாயிகளுக்கு உதவித்தொகை குடுக்குறீங்க. எல்லா வகையிலுமே உதவி திட்டம், பென்ஷன் திட்டம் இத வச்சுதான் அந்த ஏழை பாழையெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா ஏதோ கை கொடுத்து ஒரு ஊன்றுகோல வச்சு ஊன்ற மாரி என்னத்தைய ததக்க பதக்கன்னு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல என்ன இப்ப சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணமாகாத பெண்கள் 50 வயசுக்கு மேல போனா முதிர்கன்னி அப்படிங்கிற அடிப்படையில ஒரு உதவித்தொகையை நீங்க வழங்கிட்டே இருக்கீங்க. அரசு சார்பா. சமூக சமூக நலத்துறையிலிருந்து நீங்க வழங்குறீங்க. இப்ப என்னன்னா, இதே மாரி 50, 52 வயசு ஆண்களுக்கு ஏன் நீங்க உதவித்தொகை ஏன் வழங்கக்கூடாது? திருமணமாகாத ஆண்களுக்கு. இப்ப எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொத்தம் 10,000 மக்கள் தொகை இருக்காங்க. 10,000 மக்கள் தொகையில ஏறக்குறைய 100 பேரு கல்யாணமே ஆகாம 50 வயசுக்கு மேல இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான வேலைக்கு போ முடியல. போதுமான எனர்ஜி இல்ல. வேலை பார்க்கறதுக்கு எனர்ஜி இல்ல. குடும்பத்துல ஏதோ போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க வெளியில. அவங்க கை செலவுக்கு இல்லாம கூட 4 நாள் 10 நாள் வேலைக்கு இல்லைன்னா, அவங்களால எதையுமே வாழ முடியாது. அவங்க அப்படி தம்பிச்சு நின்டு போறாங்க. டீ கடையில டீ குடிக்க முடியல, வெளிய வர முடியல. எதுவுமே பண்ண முடியல. தம்பிச்சு நின்டு போறாங்க. இந்த கல்யாணம் ஆகாம. குடும்பம் இல்ல, ஆதரிக்க ஆள் இல்ல. ஏதாவது ஒரு நேரம் போனாங்க, வருவாங்க, போறாங்க. இப்படி போய்க்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அவங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கு. 50, 52 வயசு மேல அவன் என்னத்த கல்யாணம் பண்ண போறான்? முதிர்கண்ணி எப்படி 50 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு எடுத்து வச்சிருக்கீங்களோ, 50 வயசுக்கு மேல ஆம்பளை எப்படி கல்யாணம் பண்ண போறேன்? அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்ல. ஏன்னா 60 வயசு தான் ஓஏபி. 60 வயசு வரைக்கும் அவன் எதை திம்பேன்? மண்ணையா திம்பேன்? ரோட்ல இப்ப எவன் இருக்கேன்? 50, 55 வயசு நம்ம எல்லாரும் மண்டைய போட்டு போயிடுறேன். பூரா பேரும் மண்டைய போட்டு போயிடுறேன். வாய்ஸ் எல்லாம் இப்ப ஒண்ணும் கிடையாது. ஆ சும்மா ஆதரவு இருக்கக்கூடிய மரங்களே அதான் விழுகுது. ஆதரவு பெற்றவங்க எல்லாம் எப்படி போய் சாவாங்க? அவன் பாட்டுக்கு போவேன், நினைச்சா சாப்பிடுவேன், நினைக்கிற பச்சை தண்ணியை குடிப்பேன், டீயை குடிப்பேன், காப்பி அப்படியே போறவன் செத்து போக முடியாது. ஆக 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களை, திருமணமாகாத ஆண்கள் ஏன் இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு சேர்க்கக்கூடாது? ஏன் சேர்க்கக்கூடாது? நாட்டுல இருக்கவங்க கூட கணக்கெடுங்க. யார் யார் திருமணம் செய்யல? அவனுக்கு பூரா கணக்கெடுங்க. அவனுக்கு மாசம் 2000, 3000 கொடுங்க. ஹரியானா இந்தியாவிலேயே ஹரியானா மாநிலந்தே திருமணமாகாத 45 வயசுக்கு மேல உள்ளவனுக்கு 2700 கொடுக்குறான் ஹரியானாவில். ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி திட்டம் கிடையாது. ஆந்திராவில் கிடையாது. எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகத்துல கிடையாது, டெல்லியில கிடையாது, பம்பாயில கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான்னா 50 வயசு 52 வயசுல உழைக்க முடியும், அல்ல இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும், அல்ல கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்காது. நடக்காதியா? 20 வயசு 25 வயசுக்கு பொண்ணு இல்லாம அலையிறாங்க. நாளை 52 வயசுல இருந்தா கல்யாணம் பண்ண போறேன். 50 வயசுல, 52 வயசுல, 51 வயசுல, 53 வயசு என்னதான் கல்யாணம் பண்ண போறேன்? கல்யாணம் பண்ண முடியாது. அவனால வேலையும் பார்க்க முடியாது. அப்ப அவன் வறுமை கோட்டு கீழே பயங்கரமா தள்ளப்படுறேன். கவர்மெண்ட் அவனை கண்டுக்கிறணும். கண்டுக்கிறோம்னா எங்க ஊர்ல இப்ப 10,000 பேர் வாழ்றதுல 1% பேர் 100 பேர் கல்யாணம் பண்ணல. 45 வயசுக்கு மேல ஏகப்பட்ட ஆள் இருக்கேன். 100 பேர் இருக்கேன். அப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு கணக்கு எடுக்கணும்ல. அவங்களுக்கு எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏது பண்ணுவாங்க? அவங்களுக்கு குடும்பமும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது. வேற இவரு பார்த்தாகத்தான் இவருக்கு தேவை இவரா பார்த்தாத்தே. வேலை இல்ல. என்ன பண்றது? சரி உடம்பு முடியல. என்ன பண்றது? அதை பிச்சையா எடுக்க முடியும்? 50, 45 வயசு ஆயிட்டா குடும்பம் இல்லைன்னா? அது இல்ல. எடுக்க முடியும். பிச்சை எடுத்தா குற்றம்ங்கிற. பிச்சை எடுத்தா ஓஏபி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. அப்போ ஒரு சட்டத்தை நீங்க வகுத்து வச்சிருக்க. அதனால நான் சொல்ல வர்றது கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா, இந்தியாவுல முதன்மை மாநிலமா ஹரியானா இருக்கிற மாதிரி திருமணமா இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கணக்கை பூரா எடுங்க. யார் யார் எந்தெந்த ஊர்ல எவன் திருமணம் பண்ணல? எத்தனை வயசு அவனுக்கு? எல்லாத்தையும் கணக்கெடுங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட அதை எடுத்துருங்க. புறத்தை அதை எடுத்துருங்க. எடுத்து அவனுக்கு வேணுங்கிற 50 வயசுக்கு மேல அவனுக்கு வேணுங்கிற உதவியை நீங்க பண்ணணும். ஸ்கூல்ல நம்ம தட்டி பார்த்தா அந்த கணக்கே இல்லைடான்னு வருது. கவர்மெண்ட்டே இல்லையா அந்த கணக்கு. எவன் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எவன் கல்யாணம் பண்ணல, எவனுக்கு எத்தனை பிள்ளை இல்ல, எதுவுமே அவனுக்கு வரமாட்டேங்குதான். அப்ப உங்ககிட்ட கிடையாது, லிஸ்ட் கிடையாது. லிஸ்ட் கிடையாம இருந்து உங்களை பிடிச்சி என்ன பண்றது? மறுபடியும் பிள்ளை பிறனா என்ன பண்றது? நீ எங்கே இது பிள்ளை பெற போற? ஆக கணக்கு எடுக்கணும். கணக்கு எடுத்துட்டே நீ இந்த முடிவுக்கே வர முடியும். ஆக மொத்த சமூக நலத்துறையில 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் நம்ம திருமணம் ஆகலைன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் உதவித்தொகை மாசம் 2,500, 3,000 ரூபாய் கொடுக்கணும்னு விஜய் சர்க்கார் நான் கேட்டுக்கிறேன்.